உன் முகம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் உன்னை கைவிட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முகம் தெரியாத நிறைய ஜனங்கள், உங்களுக்கு யாருமே அறிமுகம் இல்லாதவர்களை கொண்டு கர்த்தர் உன் மதிலை கட்டுகிற மாதம். உங்க வீட்டுல கால் வைக்கிற எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவாங்க. God will show your light to the nations. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற தாளந்தை வெளியில நிறைய பேருக்கு காட்டுற மாசம் தான் இந்த மாசம். நிறைய பலத்த ராஜாக்கள் உன்னுடைய வெளிச்சத்தை பார்த்து வரப்போறாங்க. கர்த்தர் உன் மேல பிரகாசிக்கிறப்ப யாருக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உனக்கு மட்டும் கொடுப்பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல செய்திகளை கேட்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க வடிச்ச கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் அற்புதத்துக்காக, நீ உன் நன்மைக்காக, உன் ஃபியூச்சருக்காக நீ தேடி ஓடின நாட்கள்ல முடிஞ்சிருச்சு. ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாசம் உன் நன்மை உன்னை தேடி வரும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிச்சிச்சு. இவ்வளவுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவரே முதல்ல எனக்கு ஒளி அனுப்புங்க, அப்புறம் நான் எலும்புறேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒளி அனுப்பிட்டேன், உன் ஒளி வந்துருச்சு. இனி நீ எலும்புனா போதும், இனி நீ எலும்பி பிரகாசிச்சா போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவோ நாட்கள் நீ எலும்பணும்னு ட்ரை பண்ற, ஆனா பிரகாசிக்க முடியல. இந்த மாசம் நீ எலும்பி பாரு, நீ நிச்சயமா பிரகாசிப்ப. நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், ஒண்ணுமே மாறல. இந்த மாதம் நீ பிரேயர் பண்ணி பாரு, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். This month God will make you shine. This October month is a month of shining. கர்த்தர் உன்னை பிரகாசிக்கிற மாதம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா கர்த்தர் உன் மேல உதிப்பார். உன் லைஃப்ல இதுவரைக்கும் கர்த்தர் உதித்திராத அளவுக்கு கர்த்தர் இனிமே உதிப்பார். You will see that God shining upon your life. ஆண்டவர் உதிச்சாருன்னு வைங்களேன், உங்களை மட்டும் தனியா ஸ்பாட் பண்ணி காட்டுவார். உங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, உங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க, பட் ஆண்டவர் உங்களை மட்டும் தனியா ஸ்பாட் பண்ணுவார். அதுதான் கர்த்தர் உன் மேல உதிக்கிறதுக்கு அடையாளம். கர்த்தர் உன் மேல உதிச்சார்னா he will spotlight you to your enemies. உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் உன்னை மாத்திரம் தனித்துவமா காட்டுவார். கர்த்தர் உன் மேல உதிச்சார்னா உன் குடும்பத்தை மட்டும் தனித்துவமா காட்டுவார். உங்களுக்கு கிடைக்கிற வேலை யாருக்குமே கிடைச்சிருக்காது, அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் தனித்துவம். எல்லாருக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுனா அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா கர்த்தர் உன் மேல உதிக்கிறப்ப யாருக்கும் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்க வைக்கிறாருன்னா that is the God shining upon your life. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். கர்த்தர் உங்க மேல உதிக்கிறப்ப when God shines upon your life, all nations will come to your light. உன் வெளிச்சத்தை பார்த்து நிறைய தேசங்கள், நிறைய ஜனங்கள் உன்னிடத்துல வரப்போறாங்க. God will show your light to the nations. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற தாளந்தை வெளியில நிறைய பேருக்கு காட்டுற மாசம் தான் இந்த மாசம். இதுவரைக்கும் உன்னிடத்துல வெளிப்படாத கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு காட்டுவார். உனக்குள்ள மறைந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் லைட் போட்டு வெளிச்சத்தா காட்டுவார். என் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஆனா நிறைய பேருக்கு தெரியல. என் ஆண்டவர் நல்லா பேசுறாரு, ஆனா யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில விஷயங்களை நான் இந்த மந்த்ல வெளிச்சத்துல கொண்டு வருவேன். என் நீதி யாருக்குமே தெரியல பிரதர், என் சைடுல தப்பு இல்லைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை வெளிச்சத்துல கொண்டு வருவேன். ஓ நீதியை நான் வெளிச்சத்துல கொண்டு வருவேன். தமிழ் பைபிள்ல வெறும் ராஜாக்கள் மட்டும் தான் இருக்கு. ஆனா NLT டிரான்ஸ்லேஷன்ல mighty kings will come to see your radiance. அதாவது இருக்கிற ராஜாக்கள்லயே பயங்கரமான பெரிய ராஜாக்கள் எல்லாம் கர்த்தர் உங்க வழியா நடக்க பண்ணுவாராங்க. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இதுவரைக்கும் யார் வழியிலும் நடந்துராத சில ராஜாக்களை கர்த்தர் உன் வழியில நடக்க வைப்பார். Mighty kings will come to see your radiance. Mighty kings will come to see the brightness of your rising. நிறைய பலத்த ராஜாக்கள் உன்னுடைய வெளிச்சத்தை பார்த்து வரப்போறாங்க. எப்படி வருவாங்க? ஆண்டவர் உங்க மேல மட்டும் அப்படியே ஷோகேஸ் பண்ணி காட்டினார்னா, உங்களை பார்க்க, உங்க மேல இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, எனக்கு கிளைண்டே கிடைக்கல பிரதர், கஸ்டமர்ஸே கிடைக்கல, கவலைப்படாதீங்க. மார்க்கெட்டே டவுன் ஆனாலும் உன் மேல மட்டும் கர்த்தர் உதிப்பார். அவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படிப்பா உனக்கு மட்டும் ரெவன்யூ வருது, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறார். எப்படிப்பா நீ மட்டும் ரெண்ட் எல்லாம் இவ்வளவு கமிட்மெண்ட்லயும் கட்டுற, ஏன்னா என் மேல மட்டும் கர்த்தர் உதிக்கிறார். எப்படிப்பா இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தோஷமா இருக்க, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறார். கர்த்தர் உன் மேல பிரகாசிக்கிறப்ப யாருக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உனக்கு மட்டும் கொடுப்பார். நிறைய பேர் பஞ்சத்துல இருக்காங்க, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிச்சுட்டு இருக்கிறாரு. உன்னை சுத்தி எல்லாரும் வியாதியில இருக்கிறாங்க, உன் ஃபேமிலியில எத்தனை பேருக்கு ஃபேமிலி சிக்னஸ் இருக்கும், உனக்கு மட்டும் இந்த பெயின் வரலையா, உனக்கு மட்டும் இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் வரலையா? வராது, ஏன்னா என் மேல கர்த்தர் உதிக்கிறாரு. தலைமுறை பிரச்சனைகள் எதுவும் உனக்கு வராது, ஏன்னா உன் மேல மட்டும் கர்த்தர் உதிக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் இந்த மாதம் செய்யறத பார்த்து நிறைய ஜனங்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஈவன் உங்க கொலீக்ஸ் கூட கேட்பாங்க, ஏன் அப்ளை பண்ண எனக்கு சாங்ஷன் ஆகல, எனக்கு அப்ரூவல் ஆகல, உனக்கு மட்டும் எப்படி அப்ரூவல் ஆச்சு? நீங்க ஒன்னே ஒன்று சொல்லணும், என் மேல அப்பா உதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த 9 மாதங்கள் நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். இந்த 10வது மாதத்திலிருந்து அப்பா என் மேல உதிக்க ஆரம்பித்து விட்டார். உன்னுடைய நன்மை உன்னை தேடி வர மாசம் தான் இந்த மாசம். ஏன் தெரியுமா?
உங்களை சுத்தி இருளா இருக்கும், உங்க மேல மட்டும் ஆண்டவர் ஸ்பாட்லைட் காட்டி அடிப்பாரு. அப்ப உன் நன்மை மறைஞ்சிருக்க முடியாது, உன்னுடைய அற்புதம் மறைஞ்சிருக்க முடியாது. நீ உன் அற்புதத்துக்காக, நீ உன் நன்மைக்காக, உன் ஃபியூச்சருக்காக நீ தேடி ஓடின நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாசம் உன் நன்மை உன்னை தேடி வரும். கர்த்தர் உன் மேல உதிக்கிறப்ப, when God shines upon your life, your goodness will come in search of you. எல்லார் மேலயும் ஒளி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒளி வந்துருச்சு. ஒளினா டைம், ஒளினா உன்னுடைய அற்புதம், ஒளினா உன்னுடைய திருப்புமுனை. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய திருப்புமுனை வந்துருச்சு. அதனுடைய பிரைட்னஸ் இன்னும் உனக்கு தெரியல, ஆனா இந்த மாசம் அதனுடைய பிரைட்னஸ் நான் கொஞ்சம் கூட்டி காட்டுவேன். உன் ஒளியினுடைய பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் உனக்கு தெரியும். உன் அற்புதத்தை கர்த்தர் அப்படியே வெளிச்சத்துல போட்டு காட்டுவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமா கொண்டு வருவார். உங்க லைஃப் ஷைன் ஆகணும்னா அவர் முகத்தின் பிரகாசம் உங்க மேல பட்டுச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சரி பிரதர், நான் எப்படி ஆண்டவருடைய முகத்தை பிரகாசிக்கிறத நான் பாக்குறது? தி இயர்லி மார்னிங் பிரேயர். உங்க வெளிச்சம் பிரகாசிக்காததுனால தான் நிறைய பேர் உங்களை அற்பமா எண்ணுனாங்க. உங்க வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்காததுனால தான் நிறைய பேர் உங்களை அசட்டை பண்றாங்க. உங்க வெளிச்சம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நிறைய பேர் உங்களை துச்சமா நினைக்கிறாங்க. பட் ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணிட்டேன்னா உன்னை கனப்படுத்தாம யாரும் இருக்கவே முடியாது. மாற தூரத்துல இருந்து உனக்கு குமாரத்திகளும் பக்கத்துல வளர்க்கப்படுவாங்க. நிறைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அழுது ஜெபிக்கிறீங்க. எனக்கு ஆவியானவர் சொல்றா, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில, உன் மகன் உன் மகளுடைய வாழ்க்கையில உன் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை செய்வார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல செய்திகளை கேட்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க வடிச்ச கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இந்த நிமிஷத்தோட ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஊழியம் செய்யறவங்களுக்காக சொல்றேன், this month is a month of great harvest in your ministry. பெரிய அறுவடையை கர்த்தர் உங்க ஊழியத்துல கொடுக்க போகிறார். நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க இருதயத்தை எவ்வளவு நாள் பிசாசு டார்கெட் வச்சு உடைச்சான்ல, ஆண்டவர் சொல்லி இந்த மாசம் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு பரலோகம் உங்க இருதயத்தை டார்கெட் வைக்குது. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். உனக்கு தெரியாத சில அந்நியர்களை வைத்து நான் உன்னுடைய மதிலை கட்டுவேன்னு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். உன் முகம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் உன்னை கைவிட்டு போகலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் முகம் தெரியாத நிறைய ஜனங்கள், உங்களுக்கு யாருனே அறிமுகம் இல்லாதவர்களை கொண்டு கர்த்தர் உன் மதிலை கட்டுகிற மாதம். This month many unknown people are going to build your city. உன்னுடைய மதில்களை கர்த்தர் அந்நியர்களை கொண்டு கட்ட வைப்பார். இந்த மாசம் முடியறதுக்குள்ள உங்க முகம் தெரியாத ஒரு நபர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு மதிலை கட்டதான் போறார். உங்க ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் கட்டதான் போறார். உங்க வீட்டை கர்த்தர் கட்டதான் போறார். இயேசுவின் நாமத்துல தடைப்பட்ட காரியங்கள் அந்நியர்களை கொண்டு கர்த்தர் தடைகளை உடைப்பார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணனாலும் அந்நியர்களை வச்சு கர்த்தர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சாங்ஷன் சைன் போடணும், சாட்சி கையெழுத்து போடனாலும் உனக்கு பரலோகம் சில அந்நியர்கள் அனுப்பி சைன் போட வைக்கும். ரொம்ப நாளா இந்த கேஸ்ல போராடிட்டு இருக்கேன்றத கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு அந்நியர் அனுப்புறாரு. உனக்கு யாருன்னே தெரியாத ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. ஒரு தூதனை உனக்காக அனுப்பி உன்னுடைய மதிலை கட்ட வைப்பா. அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். ராஜாக்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சர்வ் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்க மேல கர்த்தர் உதிக்கிறது நிமித்தமா கர்த்தர் அதை செய்ய வைப்பாரு. ஆண்டவர் உங்க மேல உதிக்கிறப்ப சில ஜனங்களை ஆண்டவர் இணைப்பார். இணைக்கிறப்ப யாரை இணைப்பார்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் மட்டும்தான் இணைப்பார். ஜாதிகளின் பலத்த சேனை உன் பக்கமாய் திரும்பும். உங்களோட இன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த மாசம் சேர்றாங்களோ ஒருத்தரும் பலவீனத்தோட யாரும் சேர மாட்டாங்க. பவர்ஃபுல் பீப்புளை கர்த்தர் உங்களோட சேர பண்ணுவார். எல்லாரும் செய்யறத விட எக்ஸ்ட்ராடினரியா நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு காரியம் நீங்க செஞ்சாதான் உங்களால ஷைன் பண்ண முடியும். நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன், நான் அப்படியே சோம்பேறியா தான் இருப்பேன், ஆனா கர்த்தரை பிரகாசிக்க பண்ணலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்களும் சில ஸ்டெப் எடுக்கணும். நீங்களும் சில பேரோட பெரிய ஆட்களோட கர்த்தர் உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்துறப்ப, ஐயோ நான் போய் எப்படி பேசுவேன், அவங்களோட நான் போய் எப்படி செய்வேன், சொல்லாதீங்க. அது கர்த்தர் திறக்கிற வாசல், அதை நீங்களே அடைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் ஜனங்களுக்கு பிரகாசமா தெரியணும். ராஜஸ்திரி ஃபர்ஸ்ட் எதை நோட் பண்றாங்கன்னா சகல ஞானத்தை நோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜனங்கள் நீங்க பிரகாசிக்கிறப்ப முதல்ல எதை பார்ப்பாங்கன்னா உங்க ஞானத்தை பார்ப்பாங்க. உங்க ஞானம் எதுல தெரியும்? நீங்க பேசுறதுல தான் தெரியும். நீங்க சில விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல தான் உங்க ஞானம் தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவர் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டார். ஆண்டவர் உங்க மேல உதிக்கிறத பார்த்து நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமா ஷாக் ஆக போறாங்க. உங்க ஃபேமிலியே ஷாக்ல உட்கார போறாங்க. நான் உங்களை குறித்து என்னத்தெல்லாம் கேள்விப்பட்டனோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம் உங்களுடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. இப்ப சாலமோனே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டது பாதிதான், இங்க வந்து பார்த்தா நேரில் பார்த்தா அதை விட அதிகமா இருக்கு எல்லாம் உன்ட்ட. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பத்தி ஜனங்கள் கேள்விப்படுறது பாதிதான், அவங்க நேரில் வந்து உங்களை பாக்குறப்ப நேரில் வந்து when the people visit you. இன்னைக்கு நான் சொல்றேன், அக்டோபர் மந்த்ல உங்க வீட்டுல கால் வைக்கிற எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவாங்க. The people who step into your house
உன் வீட்டுல கால் வைக்கிற அத்தனை பேரும் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டதை விட கர்த்தர் உன்னை சூப்பரா வச்சிருக்க. உங்களை குறிச்சு ஜனங்கள் கேள்விப்பட்டதை விட அப்பா உங்களை சூப்பரா வச்சிருப்பார். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்த இருக்கும்படி பண்ணுவேன். கர்த்தர் 2 விஷயத்துல இந்த மாசத்துல உங்களை ஸ்ட்ராங்கா எழும்ப பண்ண போறாரு. 2 விஷயத்துல உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஒண்ணு ஞானத்துல, 2வது உங்கள்ட்ட இருக்கிற செல்வத்துல. இந்த 2 விஷயத்துல மட்டும் நீங்க பிரகாசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், யாருமே உங்களை சீப்பா நினைக்க முடியாது. இந்த 2 விஷயத்துல மட்டும் நீங்க எழுப்பிட்டீங்கன்னா, பிரகாசிச்சிட்டீங்கன்னா, உங்களை யாராலையும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, உங்களை கனவீனப்படுத்த முடியாது. The weight of the gold that Solomon received yearly was 666 talents. இந்த மந்த்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு கோல்டு blessing கொடுப்பார். எளிமை பிரகாசம் ஒளி வந்ததுன்னா 6 things அதை டினோட் பண்ணுது. 1, a call to action. நீங்க சில விஷயத்துல இறங்கி ஆக்ஷன் பண்ணணும்னு ஆண்டவர் இந்த மந்த்ல விரும்புறாரு. 2வது the arrival of light. உங்களுடைய வெளிச்சம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 3வது radiating God's glory. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்திராத தேவ மகிமை நீ பாப்ப பிரகாசிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. 4வது dispelling the darkness. சில இருளை கர்த்தர் அகற்றுவேன்னு சொல்றாரு. 5வது hope and the restoration. கர்த்தர் திரும்பி எழும்பி சில காரியங்களை கொடுப்பார். 6வது மறுரூபம். நீங்க எழும்பி பிரகாசிக்கிறப்ப சில காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென். பேரண்ட்ஸ், நீங்க உங்க பிள்ளைகள் மேல தலையில கையை வச்சு நீங்க உங்களை ஜெபிச்சு அனுப்புங்க. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில டிக்ளேர் பண்ற காரியங்கள் எல்லாம் பரலோகம் நிச்சயமா செய்து முடிக்கும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். சாலமோனுடைய முகம் பிரகாசிச்சதுக்கு ஒரு காரணம், அவனுடைய ஞானத்துல எல்லாரை விட அதிகமா இருந்தார். உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் தான் உங்களை ஷைனா எல்லாருக்கும் முன்னாடி காட்டும். இந்த ஒளி இருளில பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் எதை குறிக்கிறதுனா உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பாவர்ட்டி, தரித்திரத்தை குறிக்கிறது. When God shines upon you, no sickness can touch you, no weakness can touch you. ஒரு பலவீனங்களும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. There are almost 64 prophecies in the Isaiah 60. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த ஏசாயா 60 முழுக்க இந்த மாதம் வாசிச்சுக்கிட்டே இருங்க. திரும்பி திரும்பி வாசிங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வாசிங்க. ஒவ்வொரு நாளும் புது புது வெளிப்பாடுகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தர் உன் குடும்பத்தில் நிறைவேற்றுவார். இயேசுவின் அற்புதம் அற்புதமே, ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது.